3 குழந்தைங்க, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, கார் இருக்குது, பெட்ரோல் போட முடியல, கையில் 5 ரூபா தான் இருக்குது. நான் போய் ஆண்டோட்ட அழுது ஜெபம் பண்ணேன். ஓ, ஆவியானவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், பைபிள் எங்கேயாவது கடன் வாங்க சொல்லியிருக்கேனான்னு சொல்லிட்டு. இல்லை, புரியுதுங்களா? அதே போல் என் பின்னால் வந்தால் உனக்கு சாப்பாடு கிடைக்காது, இப்போ கடன் பிரச்சனையில் நீ கஷ்டப்படுவேன் எங்கேயாவது போட்டிருக்கா? கிடையாது. என் மனசில் என்ன இருந்தது? ஆண்டோட்ட நெருங்கினா துன்பம் துன்பம். ஆனால் பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, நீ என்ன விசுவாசிரியோ அது உனக்கு நடக்கும், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். நான் என்ன விசுவாசித்தேன்? ஆண்டவரை நெருங்கினா துன்பம் வரும், நடக்குது. இப்போ ஜீசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரா? யாருடைய மிஸ்டேக் இது? அப்போ ஆண்டவர் சொன்னார், முதல்ல நீ சிந்தனையை மாற்று. நான் ஒன்றும் நீ வந்த பிச்சைக்காரனாகனு சொல்லலை, கடன்காரனாக இருப்பேன்னு சொல்லலை. பேதுரு எங்கே கடன்காரனாக இருந்தாரா? கிடையாது. புரியுதுங்களா? இப்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆண்டவர் கூட்டணும் பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் பாடுபட்டு இறந்து போன அப்புறம் பேதுரு போய் என்ன பண்ணுறாரு? போயிட்டு போட்டில் போகிறார் இல்லையா? இப்போ போட்டை விற்றுட்டு இருந்தாரா இப்போ வச்சுருந்தாரா? புரியுதுங்களா? ஆண்டவர் பிச்சைக்காரனா சுற்றுன்னு சொல்லலை, கடன்காரனா சுற்றுன்னு சொல்லலை. ஆனால் நீ பணத்துக்கு எய்ம் முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளை கடன் பிரச்சனை இருக்குது சொல்லலை. கடன் பிரச்சனை நம்ம பண்ணுற மிஸ்டேக் ஒன்று, அந்த பிரதர் சொன்ன மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது, அகல கால் வைக்கிறது, இதனால் வருது. இன்னொன்று கடவுளை நம்பாதனால வருது. இது ரெண்டும் நம்முடைய மிஸ்டேக். நம்ம என்ன பண்ணுறோம்? இது கடவுள் கொடுத்த சிலுவை. நீங்கள் புதிய ஏற்பாடு முழுக்க 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 எல்லாம் படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், என் நிமித்தம் உங்களை இல்லாது பொல்லாது சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்ற மகிழ்ந்து களி கூறுங்கள். புனித பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு துன்பம் வரும்னு முதலே சொல்லியிருந்தேன், வந்துடுச்சு, அடித்தாலும் உதைச்சாலும் நீ வாங்கிக்கோ, உனக்கு பரலோகத்தில் மாட்சிமை அதிகமாக கிடைக்கும். என்ன துன்பத்தை சொல்கிறார் அவர்? ஏசு கிறிஸ்துவப்படி நீ அறிவிக்கும் போது கிறிஸ்துவன் சொன்னதுனால உன்னை போட்டு அடிக்கிறான்னா சந்தோஷப்படு. அப்போஸ்தலர் பணி 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம், பேதுருவை கூப்பிட்டு போயிட்டு நைய புடைத்தார்கள் இருக்குது. அவங்க அழுதாங்களா? என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக நாங்கள் இந்த துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு வர்ற எல்லா துன்பத்தையும் வாங்கிக்கோ. அதுக்கு பயங்கரமான கைமாறு உண்டு. நம்ம மற்ற எல்லாத்தையும் சிலுவைன்னு சொல்கிறோம். நீங்கள் பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் பொருட்டு, பிதாவின் திட்டத்தை நீங்கள் செய்கிறதன் பொருட்டு வருகிற எல்லா துன்பமும் சிலுவை. வீட்டுக்காரர் சிலுவையா சிஸ்டர்? நிறைய சகோதரிகள் சொல்லிட்டு சிரிச்சுறாங்க, எனக்கு ஒரு பெரிய சிலுவை ஆண்டவர் கொடுத்துட்டார். பாருங்க பிரதர், என்ன நியாயம்? கேட்கறதுக்கு ஆள் இல்லை பிரதர். அவங்களுக்கு நியாயம். சரி, எப்போ வீட்டுக்காரர் நீங்கள் சிலுவைன்னு நினைக்கிறீங்களோ அவர் பாரமான சிலுவையாக மாறிடுவார். உன்னுடைய விசுவாசத்தின் கடி உனக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். நான் சொல்றது புரியுதுங்களா? எது சிஸ்டர்? ஓகே சிஸ்டர், மனைவி ஆசீர்வாதமா சிலுவையா? மனைவி மட்டும் ஆசீர்வாதம், அப்போ கணவன் மட்டும் சிலுவையா சிஸ்டர்? யாரு நினைக்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. பைபிள் சொல்றது 2 பேருமே ஆசீர்வாதம் தான். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் ஆசீர்வாதம். எப்போ கணவன் நம்மளுக்கு பாரம்னு நினைச்சிட்டோமோ அது சிலுவையா மாறிடும். பிரைஸ் தி லார்ட். சரி, சாப்பிட்டு பேசலாமா? ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.